அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வணிக சங்கங்களின் பேரவை மாநாட்டில் சிறப்பு அறிவிப்புகளை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். வணிக நல வாரியத்தில் பதிவு செய்து நிரந்தர உறுப்பினர்களாக இருப்போருக்கான உதவித்தொகை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும் எனவும், கட்டணமில்லா உறுப்பினர் சேர்க்கைக்கான கால அவகாசம் மேலும் 6 மாதங்கள் நீடிக்கப்படும் என்பது போன்ற அறிவிப்புகளை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இரண்டாவது அறிவிப்பு: குரூப் 2 2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. 56 வேலை நாட்களில் குரூப் 2 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 12வது முறையாக அட்டவணையில் குறிப்பிட்ட மாதத்திலேயே தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளன. மூன்றாவது அறிவிப்பு: விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகும். மே மாதம் 7ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பங்கள் தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பொறியியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவினை அமைச்சரான கே.வி. செழியன் தொடங்கி வைக்கவும் உள்ளார். நான்காவது அறிவிப்பு: தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 7 முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்றும் 10, 11ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு: மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் 60 லட்சம் பேருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அடையாள அட்டை விநியோகம் செய்யும் பணியை 9 மாதங்களில் முடிக்க இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெயர் உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய QR கோடு வசதியுடன் அட்டை வழங்கப்படவும் உள்ளது. அரசால் உருவாக்கப்பட்ட சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த மகளிருக்கு முதல் கட்டமாகவும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்களுக்கு 2ஆம் கட்டமாக அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 3 நாள் ஏற்றுமதி வாய்ப்பு அடையாளம் காணும் பயிற்சியானது வரும் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடமானது ED2 TN வளாகம், ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, சென்னை 32. ஏழாவது அறிவிப்பு: பெரிய கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு மே மாதம் 7ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடுமுறையை ஈடு செய்ய மே மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் செயல்படும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் மற்றும் அதன் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. அதை செயல்படுத்தும் விதமாக 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெறும் அரசு பள்ளிகள் விவரங்களை தேர்வு முடிவுகள் வெளிவந்த 10 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு: சென்னையிலிருந்து பகத் கி கோத்தி இடையே புதிய ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரலிலிருந்து ராஜஸ்தானில் உள்ள பகத் கி கோத்திக்கு புதிய ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த ரயிலானது வாரத்தில் 5 நாட்கள் இயக்கப்படும். அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து பகத் கி கோத்திக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:45 மணிக்கு புறப்படும். பகத் கி கோத்திக்கு 3ஆம் நாள் மதியம் 12:15 மணிக்கு சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை சென்ட்ரலிலிருந்து இரவு 7:45 மணிக்கு ரயில் புறப்பட்டால் 2 நாட்கள் கழித்து பகத் கி கோத்தியை அடையும் எனவும், மறுமார்க்கத்தில் பகத் கி கோத்தியிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனது திங்கள், புதன், வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5:30 மணிக்கு பகத் கி கோதியிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் இரவு 11:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும்.
10வது அறிவிப்பு. பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கான புதிய துணைவேந்தரை தேர்ந்தெடுப்பதற்கான தேடுதல் குழு அமைக்கப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 22 மாநில பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் பணியை தொடங்கியுள்ளது தமிழக அரசு. முதல் கட்டமாக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தர் தேடல் குழுவை அமைத்து அரசாணையை கடந்த 2ஆம் தேதி வெளியாகியிருந்தன. இந்த நிலையில்தான் மேலும் 3 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பான குழுவை தமிழக அரசு அமைத்து அரசாணையும் வெளியிட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மத்திய அரசு வேலை, அதுவும் ரயில்வே துறையில். ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் RITES நிறுவனத்தில் காலியாக உள்ள டெக்னீஷியன், ஃபீல்டு இன்ஜினியர், சைட் அசஸர் 14 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி தேதி 19/5/2025. 12வது அறிவிப்பு. சொத்து வரி உயர்வு என்பது வதந்தி, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என்ற செய்தியில் உண்மை இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2024 செப்டம்பர் 5க்கு பின் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு என 3/5/2025 நாளிட்ட நாளிதழ் ஒன்றில் வந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் சொத்து வரி மீண்டும் உயர்த்தி அமலுக்கு வந்துள்ளதாக வெளியான செய்தி வதந்தி என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. 13வது அறிவிப்பு. பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிகளின் முதல்வர்கள், தாளாளர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடை விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் பள்ளி கல்வித்துறை எச்சரித்துள்ளது. விடுமுறை நாட்களில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இதையும் மீறி வகுப்புகள் நடத்தி மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அப்பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோயிலுக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலானது 3 மணி நேரம் காலதாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 5 மணிக்கு புறப்பட வேண்டிய வண்டியானது 8 மணிக்கு புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு, அதாவது கடைசியாக அறிவிப்பு. திருவண்ணாமலையில் வரும் 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி கிரிவலத்துக்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் 2650 சிறப்பு பஸ்கள் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டும் உள்ளது. அதற்காக 20 இடங்களில் தற்காலிக பஸ் நிலையங்களும் அமைக்கப்படுகின்றன. மேலும் கூடுதலான சிறப்பு ரயில்களை இயக்கவும் தெற்கு ரயில்வே நிர்வாகத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் கடிதம் அனுப்பப்பட்டும் உள்ளது. அதற்கான அட்டவணை ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் தெரிகிறது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.